இந்த மேட்சுக்கும் ஓவர் சிட்டிலேயே 8 முதல் 2 ஓவர் பவர் பிளே 5 பாலர் யூஸ் பண்ணணும். 3 பாலர் 2 ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பேட்டிங்கில் இருக்க போகிறது எங்கள் தங்கப்படையான்பட்டி புல்லட் குட்ஸ் டேஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது கிருஷ்ணகிரி சங்கீதா பிரதர்ஸ். மேட்சான முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் இஷால். ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்க போகிறது லெஃப்ட் பேட்ஸ்மேன் வீரமணி, நான் சைக்கில் நவீன். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். பாயிண்டில் இருக்க ஃபீல்டர் கையில் போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். முதல் பந்திலே டாட் பந்தோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் போய்க்கிருக்காங்க ஃபீல்டர். பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபீல்டர். 1 2வது ஒன்றும் ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்க இங்க. அவரோட தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு இங்கே டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஸ்பாட். டேப்பேஜ் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்களான்னு பார்த்தா எஸ் ஆன்னு சொல்ல வந்தேன். ஒரு மிஸ் கம்யூனிகேஷன், கரெக்டாக போகலை. ஒரு சிங்கிள் லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் லெஃப்டி வீரமணிக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நவீன் மீட் பண்ணுறா ஃபர்ஸ்ட் ஒன். சுச்சி இதுக்கான ட்ரை. வாட்டர் ஸ்டாப் எங்கள் ஃபீல்டர் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஒரு 3 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர். பவர் பிளேயில் ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போயிடுச்சுங்க இங்கே 6. ஸோ இதுக்கு முன்னாடி பால் அவருக்கு லைஃப் கிடச்சிருந்தாங்க. அவர் மீட் பண்ண பால் இந்த பால் அடிச்சிருக்காருங்க 6. இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ முதல் பவர் பிளேயர் முடிஞ்ச நிலைமையில் டபுள் டிஜிட்டில் ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 10 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட இங்கே பாலாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, பேட் பண்ணல, கீப்பரும் பிடிக்க முடியல. டாட் பால், வெல் பவுல். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே பாலாஜி. செகண்ட் ஒன் சான்ஸ் செம்ம ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர். எஸ் போயிடுச்சுங்க. ஆனால் 6 உள்ள விழுகும் அப்படின்னு நினைச்சேன். நவீன் பேட்லேருந்து முதல் 6 பதிவு பண்ணுறாரு இங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸுங்க கரெக்டாக பில் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் இருந்த கேப்பை இங்க ஸ்டபிள் பண்ணி போய் அந்த கேப்பை தெளிவாக பார்த்து ஆடி இருக்காரு. 6 தொடர்ந்து 4 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நவீன். இந்த மாதிரி பவுலர் கார்ட் சேஞ்ச் பண்ணி போகிறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஆனால் மைண்டை சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு அட்டி. நேருக்கு நேர் அகைன் ஒரு பவுண்ட்ரி. இந்த ஊரில் ஒரு 6 2 பவுண்ட்ரினா 14 ரன்னுக்கிட்ட கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போயிட்டாரு நவீன் எங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை. விக்கெட் எடுத்திருக்காருங்க இங்க. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலாஜி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் 1 டவுன் பேட்ஸ்மேனா இங்க வேந்தன் சூப்பராக போட்டிருக்காருங்க. திருகல் பந்து ஸ்லோயராக நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலைமையில் எங்கள் 24 நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். பவர் பிளேயை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஆடி இருக்காங்க தங்கப்படையான்பட்டி. மேட்சுக்கான 3வது ஓவர் பட எங்கள் ஜட்டு திருகல் பந்து. ஆனால் 2 தள்ளிட்டான்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி, முதல் பந்துலேயே பவுண்ட்ரி. கரெக்டாக சப்போர்ட் பண்ணி போய் திருகல் பந்தை திருக விடாமல் ஆடி இருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தில் பவுண்ட்ரி. பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார். சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை. எஸ் போயிடுச்சு. 2வது 6 பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம் எங்கள் வீரமணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா சான்ஸ் பார். லைனில் வச்சு போட்டாருங்க கண்ணன். நல்லா டேக்கன். ஸோ 6 நாள் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ரிவெஞ்ச் ஃப்ரம் பவுலர். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் மனோஜ் வந்திருக்காரு. போன மேட்சோட கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். துண்டான பர்ஃபார்மன்ஸு, பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கீப்பர் பூஸ்டாருங்க. போன மேட்ச்சில் பெரிய இம்பாக்டாக ஏற்படுத்தினா மனோஜோட விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்த பந்தில் 2 லெஃப்டியோட விக்கெட்டையும் காணாக வச்சிருக்காரு. ஜட்டு ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் எங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் தஞ்சாவூர் ராஜா சூப்பராக போட்டிருக்காரு. எங்கள் டாட் பால் ஸ்டாப் ஆகிட்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன இது அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ 2 பக்கமும் பிடிமானமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்கவே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ராஜா ஆன் ஸ்ட்ரைக். போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4 ஓவர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்குது வேந்தன். போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போன பேட்ஸ்மேன். லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. தெருத்து போயிருக்கு. அங்கே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாலாஜி எடுக்கல அப்படின்னா 2 ஓடுறாங்களா நோ சொல்லிட்டாரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன்
டிரான்ஸ்பார் தெரிச்சு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் பாலாஜி இந்த முறை எந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட் ராஜாவோட விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா எங்கள் காமேஷ் வந்திருக்காரு. போன மேட்ச் பவுலிங்கில் மாற்றி கொடுத்தாரு மேட்சை. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து சரியாக கணிச்சிருக்காருங்க. அதன் காரணமாக சான்ஸ் பார் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 6 போயிருக்கா செட் பண்ணி சொல்லுவாங்க. 6 போயிருக்கு. காமேஷ் பேட்லேருந்து முதல் பந்துலேயே ஒரு 6ங்க. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை வெரி க்ளோஸ் ஸ்டம். பேட்டில் பல்ல ஸ்டெம்பில் பல்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் பார் பால் வரைக்கும் போனாங்க ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். 2 ரன் 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் பேட்டில் பட்டு பிகேந்த ஸ்டெம்பில் இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால். 4 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க தங்கப்படையான்பட்டி. மேட்சுக்கான 5வது ஓவர் பட ஜட்டு. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் விக்கெட் அள்ளி குவிச்சிருந்தான்னு சொல்லலாம். 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்திருந்தார். சுற்றிட்டுக்கான ட்ரை நல்லா திருவி இருக்குன்னு சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் தெரிச்சு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் போஸ்டாங்க. இங்கே விக்கெட் இழக்கிறாங்க தங்கப்படையான்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் இங்கே நீர்பழனி கார்த்தி வந்திருக்காரு. ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஃபீல்டரும் பிடிக்கல, கீப்பரும் பிடிக்க முடியல. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸோ ஃபுல்லாக மறுன காரணத்தினால கீப்பரெல்லாம் பிடிக்க முடியல. பவுண்ட்ரி போயிடுச்சு. இங்கே லக்கி பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை ஆஸ்டாருங்க. அலட்சியம் அடித்தான்னு சொல்லலாம் சுவிட்சுக்கிட்டு. ஆனால் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஜம்மனி பார்த்தாலும் பந்து போயிடுச்சு ஃபாஸ்ட்டாக. ஒரு பவுண்ட்ரி. நீர்பழனி கார்த்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பாலுக்கு 8 ரன் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஒரு ஃப்ளிக்கு. ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரன்னு கால் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க ரன்னிங். அதன் காரணமாக 2 ரன். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். டாப் ஆயிருக்கு. ஃபீல்டர் விட்டு பிடிச்ச பார்த்து பிகைந்த ஃபீல்டிங் செட்டப்பில் வந்திருக்காரு. ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 5 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க. புல்லட் குரூப் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தங்கப்படையான்பட்டி. மேட்சுக்கான அடுத்த ஓவர் பட இங்கே ஷாம் பில்லி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் தெரிச்சு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லைனில் வச்சு போச்சாருங்க இங்கே பாலாஜி. முதல் பந்தில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஷாம் பில்லி. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணால் எங்கள் மன்னார்குடி ஜனா. சூப்பர் டெலிவரி. டயகனலாக போகிறாரு பவுலர். அதன் காரணமாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட தேர்ட் ஒன் எடுத்து வந்து தெளிவாக ஆக்டிங் லென்த்தில் போட்டிருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து. அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். ஃபோர்த் ஒன் அப்டி ஏக்கர். வித்தே கொடுக்காத பந்து. நேருக்கு நேர் லாங் ஆனில் அடிச்சிருக்காங்க. மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி. கஷ்டப்பட்டு டாட்டு போட்டுக்கிறாரு இங்கே சாம் பில்லி. மிஸ்டேக் பண்ணி ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு இங்கே ஜனா பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப லோக்கேப்டாக வந்திருக்கு பால். டாட் பால். லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்களா ஃபீல்டர் பாஸ் ஆகிருக்காங்களான்னு பார்த்தா கரெக்டாக வந்து த்ரோ அடிச்சிருக்காருங்க. சிங்கிள் ஓவர் 2. 6 ஓவருக்கு 61 நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் இந்த ஓவரை. இங்கே 7வது ஓவர் பட பிரணோஸ் வந்திருக்காரு. கேரளா சேட்டன் ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க. இங்கே கண்டிப்பாக தாண்டி போயிடும். மன்னார்குடி ஜனா பேட்லேருந்து முதல் பந்திலே இந்த ஓவரில் ஒரு 6ஓட வார்ம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஒரு வேரியேஷன் பவுலராக இங்கே. செகண்ட் ஒன் இந்த முறை ஃபுல் பேஸில் ஒரு சூப்பர் டெலிவரி. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன் ஸ்டம்பை ஓப்பன் காட்டி நின்னாரு. ஒரு ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா கண்டிப்பாக ஓடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஓடி எடுக்கலைன்னா காமன் கம்போஸ்டாக 2 ஓடி எடுத்துருவாங்க பேட்ஸ்மேன்ஸ். அதான் நடந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் லென்த் கரெக்டாக ஆடிருக்கான்னு சொல்லலாம். அக்ராஸில் இங்கே 1-2 ரெஸ்ட் பண்ண பார்த்தா ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் விக்கெட்டாக மாறி இருக்குங்க. ஸோ காமேஷோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. ரொம்ப பாஸாக இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஜனா ஸ்லோவாக இருந்திருக்காரு. ஒன்று தான் ஓட முடிக்கிற மைண்ட் செட்டு. ஒரு மிஸ் கம்யூனிகேஷனில் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே கீர்த்தி வந்திருக்காரு. முதல் பந்திலே ஒரு சுவிட்ச் கேட்டு விக்கெட்டுக்கான அப்பீலான்னு பார்த்தா டாட் பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன்.
எக்ஸலண்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவருக்கு 71 அடிச்சிருக்காங்க தங்கப்படையான்பட்டி புல்லட் குரூப்ஸ். பசிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட ஷாம்பில்லி மேட்சோட மோனத்தை சேஞ்ச் பண்ண போலன்னு சொல்லலாம். நேருக்கு நேர் போயிருக்கு, லாங் ஆனில் ஃபீல்டர் கையில் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு, கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா பாலாஜி ஒன் மோர் நல்லா டேக்கன், அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் ஒன் விக்கி ஆன் ஸ்ட்ரைக், பெரிய சுற்று நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா எஸ் சாக்ரிஃபைஸ் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் வெல் அப் டு போயிருக்காரு, டாட் பால் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபிஃப்த் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பின்னாடி தெரிஞ்சு போயிருக்கு, ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ். அவங்க டீமை இந்த பக்கமாக அடிச்சு விட்டுருக்கான்னு சொல்லலாம். நல்ல ஃபீல்டர் அவங்க 1-2 ரன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே எண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 75 அடிச்சிருக்காங்க, 76 டார்கெட் ஃபார் கிருஷ்ணகிரி சங்கீதா பிரதர்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடி பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது அருண், நான் சைக்கிளில் ராமலிங்கம், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நீட் பழனி கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஒன் 76 டார்கெட். லோயர் வேரியேஷன் திருக்கல் பந்து ஃபர்ஸ்ட் பாலே போட்டிருக்காரு, கீர்த்தி ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா எஸ் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இந்த ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை, சுற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் கையில் பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிச்சிருக்காங்க, அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேட்டா கையில் பட்டுச்சாங்கிறத. ஸோ 2 அம்பையர் பேசிட்டு இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ராமலிங்கம் முதல் பந்திலே ஆட்டம்லேருந்து வெளியில் இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால், போன பால் விக்கெட்டு, அடுத்த பால் டாட்னு ஒரு மாதிரி ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்லேயேங்க. நியூ பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன் நேம் தஸ்து. அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பு, இந்த முறை வேந்தன் பிடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்கான்னு சொல்லலாம். முதல் பவர் பிளே ஓவர் ஒரு மாதிரி டாமினேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே புல்லட் குரூப்ஸ் ஃப்ரம் தங்கப்படையான்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு மயத்திர்கள் பிடிக்க முடியலங்க. வாட் அண்ட் டெலிவர் இங்கே நீர்பழனி கார்த்தி இம்ப்ரெசிவ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஆஃப் கட்டர் செம்மையாக போட்டிருக்காரு, பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே உடம்பு லைனுக்கு வந்திருக்காரு, தாண்டி போயிட்டு தான் விக்கெட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ராஜா ஒன் மோர் விக்கெட், 3வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம். எங்கள் நீர்பழனி கார்த்தி முதல் ஓவரில் பவர் பிளேல வித்தவுட் பவுண்டரிஸில் போட்டு கொடுத்துருக்காரு. வாட்டர் ஸ்டார்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே தங்கப்படையான்பட்டி. முதல் பவர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 1 ரன் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட்டை இழந்து. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பவர் பிளே வெல் டாமினேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே செகண்ட் பவர் பிளே ஓவர் போட எங்கள் கீர்த்தி டிபன்ஸ் மைண்ட் ஷாட் டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, லெக் கட்டர் வேரியேஷனில் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் முதல் 2 பந்து டாட்டா போட்டிருக்காரு இந்த ஓவரில். தேர்ட் ஒன் திருகல் பந்து மறித்து அடிச்சிருக்காரு, பெரிய கேப்பு, பந்து போயிருமா, நவீன் பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா போயிட்டாரா, ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஓடி எடுத்துட்டாங்க. திருப்பி விட்டுருக்காரு, காமேஷ் ஃபீல்டர் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ஒன்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் உத்தரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு, டாட் பால் பாலோட. ஃபிஃப்த் ஒன் ஒரு வாகன ஆட்டி அங்கே ஃபீல்டர் கையிலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாருங்க கேட்சை. கீப்பர் மாஸ்டர் சரியாக கவர் பண்ணலை. வாட் அ கேட்ச் அங்கே நீர்பழனி கார்த்தி. 1 மோர் விக்கெட், 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கிருஷ்ணகிரி சங்கீதா பிரதர்ஸ். 2 ஓவருக்கு 4 மேட்சுக்கு 3வது ஓவர் பட நீர்பழனி கார்த்தி. ஸோ போன மேட்ச்சு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், உடனே நீர்பழனி கார்த்திக்கு 2 ஓவர் கொடுத்து அவர் ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அதே தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாருன்னு ரிமினிருக்கு 6 ஓவருக்கு 72 அடிக்கணும். 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் குத்தின இடத்துக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கு, டாட் பால். செகண்ட் ஒன் திருகல் பந்து ஸ்லோயர் வேரியேஷன் போட்ட காரணத்தினால ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, அங்கே ஃபீல்டர் கையிலே தான் போயிருக்கு. 1 மோர் விக்கெட், நீர்பழனி கார்த்தி எடுத்து கொடுக்குறான் 4வது விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக், சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு, பேட்டில் பல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சாத்தரப்பில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
அகைன் எடுத்து வந்து காலே போட்டிருக்கான்னு சொல்லலாம். குயிக்கோ டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் ஏஜில் விக்கெட்டுங்க. 1 more விக்கெட். 5 விக்கெட் ஹோல்டர் ஆகிறாருன்னு சொல்லலாம் எங்கள் நீர்பழனி கார்த்தி. வாட்டர் ஓவர் 2 ஓவர் போட்டு ஸோ 5 விக்கெட் எடுத்திருக்காரு நீர்பழனி கார்த்தி. 3 ஓவருக்கு 8 6 விக்கெட்டு இழந்து ஸோ வாட்டன் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சுக்கு 4வது ஓவர் போட ட்விஸ்ட் விக்கி வந்திருக்காரு. ஸோ பேட்டிங் சைக்கிள் இருக்குது ரோக்கி. ஃபுல் பேஸில் ஒரு ஹேக்கிங் லென்த். ஃபர்ஸ்ட் பால்லே டாட் பால். ஃபுல் டாஸ் பால் லாஸ்ட்டாக இருங்க. கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் முதல் பவுண்டரி 6 மாற்றிருக்காரு. 4வது ஓவரில் 6 ரன்னை பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்க தேர்ட் ஒன் ஒட்டம் லைனில் குயிக்கோ டெலிவரி 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரி போயிடுச்சுங்க ஃபீல்டரால். இந்த ஓவரில் 6 4 10 ரனுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். குயிக்கோ டெலிவரி கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஒரு வேலை ஸ்டாப் பண்ணலன்னா கண்டிப்பாக பைஸ் பவுண்டரியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்காங்க. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். 4 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 56 அடிக்கணும். 5வது ஒரு படம் காமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்டு தான் போயிருக்க. டிஸ்டன்ஸ் போகல அப்படின்னு நினைக்கிறேன். யார் கேட்சை பிடிக்கிறாங்க? வேந்தன் நல்ல டேக்கன். 7வது விக்கெட்டை இழக்கிறாங்க. முதல் பந்தில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு காமேஷ். எஸ்னி பேட்ஸ்மனா எங்கள் ஜட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஒரே பவுலர்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து ஸ்டம்ப் லைனுக்கு வந்தார். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி குயிக்கராக போட்டிருக்காரு காமேஷ். இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கீர்த்தி இருக்காரு. நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. அதிகபட்ச சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட லாஸ்ட் ஒன் 3 பாயிண்ட்ஸ் மைண்ட் செட் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால் 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கீங்க. 5 ஓவருக்கு 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 54. மேட்சுக்கான 6வது ஓவர் போட ட்விஸ்ட் விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்ச் கிட் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சுவிட்சுக்கான ட்ரை உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு வேந்தன். டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் டாட்டா போட்டிருக்காரு ட்விஸ்ட் விக்கி. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். லக்கி பவுண்டரி போயிடுச்சுங்க எங்கள் பிகேந்திர சம்பளம். 4th ஒன் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. ஆனால் கேப்பில் போயிருக்கு. கேட்ச் யாருமே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 1 2வது ரெஸ்ட் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நவீன் வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு. 2. நெக்ஸ்ட் ஒன் மறைத்து அடிச்சிருக்காங்க. சரியான ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கீர்த்தி ரொம்ப பின்னாடி இருக்காரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தரையிலே ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் நவீன் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2வது ரன்னு ஓட்டாங்க. 6 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. 12 பாலுக்கு 44. ஸோ போன மேட்ச் இதே மாதிரி தான் 12க்கு 40 கடைசி பால் வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. வித்து கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். எங்க முதல் பந்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் தரையில் தெளிவாக ஆடி இருக்காங்க. இதுவும் சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தாங்க கார்த்தி ஃபீல்டர். கீப்பருக்கு அடிச்சிருக்காருங்க. கரெக்டாக கீப்பருக்கு எந்த இடத்துலையும் குத்தாமல் வந்திருக்கு. ஒரு சிங்கிள். அவளோட நெக்ஸ்ட் ஒன் பேக்காம் ஸ்லோயர் கரெக்டி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. தாண்டி போயிடுதா? கேட்சை பூச்சிட்டாங்க. இங்கே கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். விக்கெட் 8வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஜனா. தெளிவாக பின்னாடி போயிருக்காரு. ஒரு சிங்கிள். 7 ஓவருக்கு 36. ஒரு மாதிரி மேட்சை அப்படியே மொமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 6 பாலுக்கு 40. ஸோ 6க்கு 40. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சு. ஸோ ஒரு ஓவர் இங்கிட்ட கண்டு நடக்க முடியல. எண்டு மாறினதுனால ஒரு ஓவர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேந்தன் வந்திருக்காரு கடைசி ஓவர் போட. லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன்
திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். சூப்பராக போட்டிருக்காரு. இந்த பந்தம் அதிகபட்ச சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். தேர்ட் ஒன். சான்ஸ் பார். செம்ம கைட்டு போயிருக்கு. தாண்டி போயிடுதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே 6. ஆனால் ஆறுதல் 6 தான் அமையும். கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. வெல் பிளேடு. கிளியர் ஆடி இருக்காரு எடுத்து. அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு. பேக் டு பேக். இதுவும் போயிடுச்சுங்க 6. கடைசி 2 பந்தை 6 மாத்திருக்கான்னு சொல்லலாம். இங்கே ஜட்டு ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் ஒன். ஒரு வானவாக நாட்டி நேருக்கு நேர். ராஜா நல்ல டேக்கன். கரெக்டாக கேட்சா பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். போன பால் ஒய்டு, இந்த பால் சைட்டாகவே நோ பால் கொடுத்துட்டாங்க. இந்த முறை நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. தாண்டிடுமா? எஸ் போயிடுச்சுங்க. இங்கே கடைசி பந்தில் வந்த பாலாஜி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் மேட்சை வின் பண்ண முடியல. வெல் பிளேடு. ஸோ கடைசி பாலில் ஒரு நல்ல கேமியோ. ஸோ 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கள் புல்லட் குரூப்ஸ் தஞ்சாவூர் தங்கப்படையான்பட்டி. மேன் ஆஃப் த மேட்ச் சூப்பராக போட்டு கொடுத்தாரு. 5 விக்கெட் ஹோல்டர். இந்த டோர்னமெண்ட்டில் ஒரே 5 விக்கெட் ஹோல்டர்னு சொல்லலாம். நீர்பள்ளி கார்த்திக். இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாழ்த்துக்கள்.